ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயினோட டாப் வந்து எங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா டெலகிராம் குரூப்பில் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நீங்களாக சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பேர் வச்சு. ஸோ யாரும் வந்து மணி கேட்டாங்க அப்படின்னா சென்ட் பண்ணாதீங்க. பிட்காயின் டாப் எங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஎஸ்டிடி சார்ட் வரணும். யூஎஸ்டிடி டாமினன்ஸ். எதுக்கு நம்ம யூஎஸ்டிடி டாமினன்ஸ் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு புரியுற மாதிரி காட்டுற பாருங்க. கீழே எடுத்து பார்த்தோன்னா பிட்காயின் சார்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிடிசி யூஎஸ்டிடி. அதே மாதிரி USDT.D இது வந்து யூஎஸ்டிடியோட டாமினன்ஸ். ஸோ இப்போ ரெண்டு சார்ட்டுமே நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து சார்ட்டை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு. இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள், பிட்காயின் வந்து எப்பப்பெல்லாம் வந்து நமக்கு பாட்டம் அவுட் ஆகிருக்கோ அந்த இடத்துலாம் வந்து யூஎஸ்டிடி வந்து டாப் அவுட் ஆகிருக்கும். எந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு யூஎஸ்டிடி டாப் அவுட் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து பிட்காயின் வந்து பாட்டம் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது பாட்டம் ஆகிருக்கு, இந்த இடத்துல வந்து டாப் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல டாப் ஆகிருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல டாப் ஆகிருக்கு, இந்த இடத்துல வந்து பாட்டம் ஆகிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே வந்து டாப் அவுட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒரு மைனர் பாட்டம், இந்த இடத்துல ஒரு பாட்டம் வச்சுருக்கு. அதே மாதிரி பாருங்கள், திரும்ப இங்கே ஒரு டாப் ஆகிருக்கு, அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் வச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி எந்த மாதிரி இதே நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணால் கூட நீங்கள் வீக்லி கூட போய் செக் பண்ணி பாருங்கள். வீக்லியில் செக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது பாட்டமு, இங்கே டாப்பு, இங்கே டாப்பு, இங்கே பாட்டமு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அக்யூரேட்டாக தான் இருக்கும். எதுவுமே வந்து உங்களுக்கு மாறாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாட்டம் அவுட் ஆகிருக்கு, இந்த டாப் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஎஸ்டிடி சார்ட் பார்க்கணும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து பிடிசி டாப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் யூஎஸ்டிடி சார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் போயிட்டோம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், நமக்கு வந்து ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேஜரான ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைன். இது ப்ராடிங் வெஜ் அப்படின்னு எதனா சொல்லுவாங்க, பட் நம்ம அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன், ரெண்டு ட்ரெண்ட் லைன், கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது, மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. ஸோ இதில் வந்து ரெண்டு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே வேலிட் தான். ஸோ அதனால் வந்து ரெண்டு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அப்படியே பார்த்துடலாம். இப்போ பிடிசி பாருங்கள், இந்த இடத்துல டாப் அவுட் ஆகும்போது கரெக்டாக ட்ரெண்ட் லைனு, அதே மாதிரி இந்த இடத்துல டாப் அவுட் ஆகும்போது இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனு. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். இது கரெக்டாக போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணும்போது நம்ம வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் பாட்டம் நமக்கு எங்கே நடந்துச்சு அப்படின்னா 15K நடந்துச்சு பார்த்தீங்களா, அதுவும் பாருங்கள் கரெக்டாக ட்ரெண்ட் லைன் டச் பண்ணும்போது இங்கே கரெக்டாக பாட்டம். அதே மாதிரி பாருங்கள், அடுத்து திரும்ப கீழே வந்து இங்கே டச் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பாட்டம் நடந்துச்சு. அதே மாதிரி திரும்ப மேலே போனால் திரும்ப வந்து இங்கே டச் பண்ணால் இந்த இடத்துல நமக்கு வந்து செகண்ட் டைம் நடந்துச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன்றது நமக்கு மேஜர். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து இப்போதைக்கு இதுதான் வந்து லோக்கல் டாப். ஸோ இது வந்து நமக்கு இப்படியே கீழே வந்தால் கூட கீழே வந்து திரும்ப அகைன் டச் பண்ணும்போது நமக்கு திரும்ப ஒரு சின்ன பம்பு மாதிரி கொடுத்து திரும்ப இப்படி வரலாம். ஸோ இது வந்து நமக்கு இது வந்து நான் எக்ஸாக்டாக வந்து இதை நான் டெலகிராம் குரூப்பில் வந்து முன்னாடியே நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். 20 ஃபாலோவர் சம்திங் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் குரூப்பில். அந்த டைமில் இருக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு வந்து பிடிசி வந்து இந்த இதில் தான் டாப் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி பிளான் போட்டிருந்தேன். ஸோ அது எத்தனை பேர் இப்போ கவனிச்சிங்கன்னு தெரியல. ஸோ அந்த டைமில் நமக்கு ஃபாலோவர் கம்மியாக இருந்ததால் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஸோ கவனிச்சிருந்தால் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம் கரெக்டாக. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ரெகுலராக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் நமக்கு கொஞ்சம் கவனிச்சு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு எஸ்எம்சி தெரியுமான்னு தெரியல எனக்கு. ஸோ எஸ்எம்சி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர் ஃப்ளோ, ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக். இப்போ இந்த ஆர்டர் பிளாக்கை தொட்டுட்டால் நமக்கு வந்து இங்கேருந்து நமக்கு மேலே போயிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், அதுக்கு அடுத்த ஆர்டர் பிளாக் இதோ இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக்கை தொட்டு தான் அடுத்த பாட்டமும் இந்த வச்சுருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சைக்கிளில் பாருங்கள், இந்த சைக்கிளில் வந்து நமக்கு ரெண்டு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, ஃபஸ்ட் ஆர்டர் பிளாக்கு, கீழே இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ நமக்கு வந்து அப்போ கீழே இப்போ மேஜரானது மட்டும் ரெண்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து பிட்காயின் வந்து டாப் அவுட் ஆகணும் அப்படின்னா ஒன்று இந்த ஆர்டர் பிளாக்ல வந்து டாப் அவுட் ஆகலாம், இல்லை வந்து இந்த ஆர்டர் பிளாக்ல டாப் அவுட் ஆகலாம். ஸோ இது வந்து அதிகமாக பாசிபிலிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் தான். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ட்ரெண்ட் லைனும் வருது, நமக்கு ஆர்டர் பிளாக்கும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு டாப் அவுட் ஆகிடுச்சு கணக்கு படி பார்த்தா. ஆனால் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி நமக்கு வந்து ஒரு ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு திரும்ப போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து எல்லா டைமும் பாருங்கள் கரெக்டாக ஆர்டர் பிளாக் நம்ம கீழே இருக்க ஆர்டர் பிளாக் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை தொட்டு தான் போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்க எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை தொட்டு போச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிடிசி வந்து நான் முன்னாடி பழைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன் நான் 122K போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு.
ஸோ அந்த மாதிரி போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஆர்டர் பிளாக்ல போனால் மட்டும் தான் நமக்கு வந்து அந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 122K BTC வந்து ஈஸியாக வந்து நமக்கு ரீச் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் இப்படியே கூட நம்ம போகலாம், பட் நமக்கு அது தெரியாது, கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம மேஜரான லெவல். ஸோ அது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து வீக்லி சார்ட். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் க்ளீனாக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் கலரில் ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஒயிட் கலரில் ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸு. அந்த பாக்ஸை வந்து கீழே வீக்லி க்ளோஸ், இந்த பாக்ஸுக்கு கீழே வீக்லி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து இது வந்து அடுத்த ஆர்டர் பிளாக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நமக்கு வந்து இப்படியே போயிட்டு கூட வந்துருக்கலாம். பழைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன், நான் இந்த பேட்டர்ன் நமக்கு இப்போதைக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபிபனாச்சி லெவலில் வந்து நம்ம தொடாமல் கீழே போய்ட்டு நமக்கு. ஸோ திரும்ப வந்து இந்த ஃபிபனாச்சி லெவலில் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் போன வீடியோவில். ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒன்று இங்கே வந்து இப்போ பிரேக்கை கொடுத்து இப்போ ரீடெஸ்ட் வச்சுட்டு திரும்ப இப்படி மேலே போயிட்டு இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலில் தொட்டு கூட நம்ம கீழே வரலாம். ஏன்னா இந்த லெவல்ன்றது ஒரு கீ லெவல் நமக்கு. ஏன்னா வந்து ப்ரீவியஸாக வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அதோட பாட்டம் ஏரியா அது. ஸோ இந்த இடத்துக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் அடுத்து வந்து இப்படி வச்சுட்டு திரும்ப போவோம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வேறு மாதிரி நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து கிராஷ் ஆகலாம். ஸோ கிராஷ் ஆகி இங்கேருந்து இப்படி போயிட்டு வரலாம், இப்படியே கூட போயிட்டு இருக்கலாம். இல்லை இப்படி வந்துட்டு இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்படி ரீடெஸ்ட் வச்சுட்டு இங்கே இது வரைக்கும் இதுதான் மேஜரான அந்த ஆர்டர் பிளாக். இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இது தான். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து டாப் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு பியர் மார்க்கெட்டோட டாப்புக்கு போகலாம். பியர் மார்க்கெட் நம்ம எங்கே டாப் அவுட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து நமக்கு இப்போ இங்கேருந்து வந்துச்சுன்னு வச்சுங்க, இங்கேருந்துனா நமக்கு இது வரைக்கும் டாப் அவுட் ஆகலாம். இது அப்படியே போச்சுன்னா கூட இவ்வளோ தூரம் போகும். ஸோ இந்த மாதிரிலாம் போச்சுன்னா BTC வந்து செம்மையாக அடி வாங்கும். ஸோ அது வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து இவ்வளோ அடிவாங்க அப்படி அடிவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது பெரிய கேண்டலாக இருக்கும். ஆனால் BTCயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 25% சம்திங் தான் விழுந்திருக்கும். ஸோ இது வச்சு நம்ம பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ண முடியாது. பட் நம்ம இருக்கிற ப்ரைஸ் டார்கெட் என்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்ட்ரி எக்ஸிட்டை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் இப்போ வந்து நான் BTC வந்து 15K சம்திங்கில் இருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ 100K இருக்கும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் ஆகிப்பேன். 15K நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் 100K எக்ஸிட் ஆகிடுவேன். ஸோ இப்போ 100K நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ அடுத்து எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அக்குலேட் பண்ணுவேன். எனக்கு நிறைய BTC வேணும் அப்படின்னா இந்த லைனை டச் பண்ணும்போது நான் வந்து BTC வாங்கி போடுவேன் நான். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் தெளிவாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப நான் இன்னும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் USDT சார்ட் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். இதே வந்து USDT ப்ளஸ் USDCன்னு இருக்குது 2. ஸோ அதையும் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் அது இன்னும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து அது இப்போதைக்கு தேவையில்லை. நான் அது டைம் வரும்போது நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை வச்சு மட்டும் பாருங்கள். இதுதான் வந்து நமக்கு மேஜராக நமக்கு ப்ளே அவுட் ஆகிட்டு இருக்கோம் எப்பவுமே. ஸோ நம்ம வந்து எந்த ப்ரைஸும் நான் மென்ஷன் பண்ணல. இந்த ப்ரைஸ் BTC வந்து இந்த 122Kன்றது வந்து நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு லெவல் அப்படின்றதுக்காக நான் 122Kன்னு சொல்கிறேன். பட் 120K கிடையாது. அது எங்கே வேணால் போகலாம், 150K போகலாம், 160K போகலாம், எங்கே வேணால் போகலாம். பட் என்னோட மெயின் டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஆர்டர் பிளாக், இல்லை இந்த ஆர்டர் பிளாக். ஸோ எனக்கு வந்து இந்த ஆர்டர் பிளாக் தான் எனக்கு வந்து டாப்பு. ஸோ இதில் வந்து நான் 160K போனேன்னா 200K போனேன்னா எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எங்கே இருந்தாலும் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து ப்ரைஸ்ன்றது முக்கியம் கிடையாது. எனக்கு வந்து லெவல் டு லெவல் தான் எனக்கு வந்து முக்கியம். ஸோ இந்த லெவலை எனக்கு பிரேக் பண்ணணும். வீக்லியில் இங்கே ஒயிட் லைன் இருக்குது பாருங்கள், இந்த ஒயிட் லைனை எனக்கு பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கீழே இருக்க ஆர்டர் பிளாக். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு டேஃப் போயிட்டு இருக்கும். அப்படி இல்லை எனக்கு இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சிட்டேன் அப்படின்னா, வீக்லி க்ளோஸ் வச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கடுத்து இந்த பேட்டர்ன் ப்ளே ஆகும். ஸோ இந்த வீடியோ நான் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.